மாவட்டங்களில் பாரம்பரிய குதிரை வண்டி பந்தயம் அப்படின்னால எல்லாரோட நினைவுக்கு வர ஒரே ஒரு பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 வயது சிறுவனான கணேசன் அவர்கள் தான். 16 வயசுலேயே தன்னோட மிரட்டலான திறமையால் சோஷியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்த இந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கொடூரமான சாலை விபத்தில் உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் தான் இவருடைய சொந்த ஊர். சின்ன வயசுல இருந்தே கணேசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே இருந்த ஆர்வத்தை விட பாரம்பரிய குதிரை வண்டி பந்தயங்கள் ஓட்டுறதுல தான் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்காரு. இந்த சிறுவனுக்கு வெறும் 16 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சாதாரணமாக எடை போட முடியாது. ஏன்னா அனுபவமிக்க பல மூத்த ஜாக்கிகளுக்கே சவால் விடுற மாதிரி ரேஸ் களத்தில் அதிவேகமான வண்டியை செலுத்தி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காங்க. சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் எங்க குதிரை போட்டி நடந்தாலும் அங்க கணேசன் வண்டி தான் முன்னாடி நிற்கும். எல்லா போட்டிகளையுமே அவரு கலந்துக்குவாரு. குதிரை வண்டியை லாவகமாக கட்டுப்படுத்தி ஓட்டுற இந்த சிறுவனுடைய வீடியோக்களுக்கு லட்சக்கணக்கான பார்வைகளும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களுமே இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சிறுவனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் சாலை விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. குழந்தை பருவத்தில் தொடங்கி 16 வயசுக்குள்ளேயே இவ்வளவு சாதனைகளை செஞ்சு ஒரு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஸ்டாராக வலம் வந்த கணேசனோட வாழ்க்கை இப்படி ஒரு விபத்தில் குறுகிய காலத்தில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த சிறுவனுடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கு. இந்த சிறுவனுடைய இறப்புக்கு ரசிகர்கள் பலருமே வீரன் மறைஞ்சாலும் அவருடைய வீரம் மறையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.